அனைவருக்கும் வணக்கம். நம்ம குழுவில் நம்ம சாமி கும்பிட்றவங்கள பெரியவங்க நம்ம கோயில் பாரம்பரியத்தை பற்றி விளக்குவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது விஷயமா இப்போ நம்ம கோயிலில் மெயினாக எல்லா சாமி காரியங்களையும் பாரம்பரியமாக செஞ்சிட்டு இருக்க நம்ம சுப்புராமன் ஆச்சிட்ட அவங்களோட சாமியோட வழிபாடு முறைகள், அவங்க குடும்ப பாரம்பரியமாக நம்ம சங்கத்தில் இருந்து அவங்க என்னென்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, நம்ம சங்க பெரியவங்கள்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ சிரமப்பட்டு சங்கத்தையும் கோயிலையும் உருவாக்கி கொண்டு வந்தாங்க, நம்ம சாமியை எப்படி வழிபடணும், சாமிகளோட அடிப்படை வரலாறு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்மளாம் பகிர்ந்துக்கிடுவாங்க. எல்லாரும் நீங்க அதை அமைதியா கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நச்சு இப்ப நச்சு நம்ம கோயில்ல மெயினா நீங்க பெரியார் நபர் அப்படின்றதுக்கு நீங்க பாரம்பரியமா இறங்கிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு வருஷமா நம்ம குடும்ப பாரம்பரியமா நம்ம சங்கத்துல செஞ்சுட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் மேல்மந்தை ஸ்ரீ பெத்தனாச்சி பெரியாண்டவர் சாமி கும்பிட நாடக சங்கத்தின் உறுப்பினர். என்னுடைய எண் 492. நான் 1962 பிறந்து எனக்கு முதல் முட்டையே இங்கே கோயிலில் தான் எடுத்தது. நாங்கள் அப்போ தேனியில் இருந்தோம். தேனியில் மாட்டு வண்டி கட்டி அங்கேருந்து இங்கே அப்போ வண்டி போக்குவரத்துலாம் கிடையாது, அதெல்லாம் எடுத்ததாக சொல்லி எங்கள் ஐயா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எங்கள் ஐயப்பா அவருடைய பூரி அத்திப்பட்டி, அதுதான் எங்களுடைய பூர்வீகம். நாங்கள் தேனிக்கு அதுக்கப்புறம் இங்கே குடி வந்துட்டோம். அதுக்கப்புறம் விருதுநகரில் ஒரு 30 வருஷமாக இருந்தோம். அப்போ தான் அந்த கோயில் சங்கம் விருதுநகரில் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கே என்னுடைய பெரியப்பா மதுரை வீரசாமி என்பவர் தான் நம்ம கோயிலில் செக்ரட்டரி இருந்தார். அவரும் ஏஎஸ்ஆர் சவுந்தரபாண்டியன். அப்போ கோயிலில் எல்லா வேலையும் பார்த்தாங்க. அப்போ அந்த மகளிர் சேர்ப்பு நிதினு சொல்லி இப்போ இருக்கிறத அப்போ வீடு வீடுக்கு ஊருக்கு போவாங்க. அந்த திருவிழாவுக்கு ஒரு மாதத்துக்கு முந்தி போய் வசூல் பண்ணி எல்லாத்துக்கும் ரசீது போட்டு கொடுத்து அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் அந்த செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம குடும்பம் அதிலே தான் இருந்துச்சு. பெரியப்பா பெரியாண்டவருக்கு இறங்கி வருஷம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 58 வருஷமாக அவர் பூக்குடி இறங்கினவர். அப்போ மொத்தமே 7 பேர் தான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் பார்த்த வர அப்போ 7 பேர் தான் பூக்குடி இறங்குவாங்க. பெத்தனாச்சிக்கு இப்போ நம்ம கோயிலில் அது திறந்த விட்டுப்பில் அது சின்ன பிள்ளை பாவாடை சட்டை போட்டு இறங்கும். அதுதான் மஞ்சள் கலர் பாவாடை சட்டை போட்டு இறங்கும். கண்ணை உருட்டிட்டு சிரிச்ச மணிக்கு இறங்கும். நம்ம இதில் பெத்தனாச்சிக்கு ஆனந்தமே எதுவும் கிடையாது. பெரியாண்டவருக்கு பெரியப்பா இறங்குவார். கருப்பசாமிக்கு சவுந்தரடி பேரங்க காமராஜோட அப்பா சவுந்தரபாண்டியன் அவர் தான் இறங்குவார். அப்புறம் திருப்பணத்துலேருந்து ஒரு 3 பேர் வருவாங்க. விநாயகருக்கு ஒருத்தர் இறங்குவார். மற்ற எல்லாருமே அந்த ஊருக்காரங்க. பேச்சிரா கட்சிக்கு ஒரு வெள்ளை செயலை கட்டின அம்மா இறங்கும். அது சூப்பராக இறங்கும். அந்த அம்மா தான் இப்போ வரை இப்போ நம்மகிட்ட பேச்சிரா கட்சிக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. கடைசி வரை அந்த அம்மா தான் பேச்சிரா கட்சிக்கு இருந்துச்சு. நல்லா இதாகி கொண்டு வந்தது. கூடலே இவங்க இந்த அக்னி சட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சில வழிமுறைகள் கொண்டு வந்தாங்க. அது கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்துச்சு. நானே 21 சட்டி கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே இருக்க போலீஸ்லேருந்து நம்ம அந்த பந்தலை இதெல்லாம் வச்சு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன காரணத்தினால அதை நம்ம நிப்பாட்டணும். வேறு யாரோட இதுக்காக இல்லை, அந்த ஒரு காரணத்தினால நிப்பாட்டணும். அடுத்து இன்னொன்று நல்லா கேட்டுக்கிட்டீங்கன்னா, நம்ம பெத்தனாச்சிக்கு உள்ள முழு இதுவே பூக்குழி தான். இதெல்லாம் நீங்கள் வெளியூரில் மட்டும் எந்த கோயிலில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அவங்க வீட்டில் இருக்க கோயில் எது வேணால் பண்ணிக்கலாம். பெத்தனாச்சியோட முழு இது அது உடன்கட்டை ஏறின அதோட வரலாறு அது ஒன்று இருக்குது. அதை நிறைவேற்ற நம்ம இப்போ வரை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பெரியாண்டவர்ங்கிறது பெத்தனாச்சியோட கூட பிறந்த அண்ணன். கருப்பசாமி காவல் தெய்வம். விநாயகர் முருகன் எல்லா கோயிலில் உள்ள சாமி. இதுதான் நம்ம பேச்சிரா காட்சி. அதே மாதிரி அவர் நம்ம முனியன், அவர் ஒரு காவல் தெய்வம். செட்டியாப்பன்கிறது இவங்க அனுபவத்தில் தெரிஞ்சது. ஒரு தடவை வியாபாரத்துக்கு போயிட்டு இந்த பக்கம் வரும்போது மழை பெய்ய சொல்லி இங்கே தங்கிட்டாங்க. நம்ம இந்த இடத்துல தான் தங்கிட்டாங்க. தங்குறப்ப ராத்திரி படுத்துருந்தப்ப எல்லாமே வத்தல் இந்த மாதிரி வியாபாரம் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ ஒரு நம்ம செட்டியாங்கிற உருவத்தில் இருக்கிறவர் ஒருத்தர் வந்துட்டாரு. எப்போ இங்கே ராத்திரி பூரா களவாணி பாய வருவாங்க, நீங்கள் வாட்டி இப்படி படுத்து கிடக்குறீங்க, இதெல்லாம் கொடுங்க நான் பத்திரமா வச்சுக்கேன்னு சொல்லி கேட்டோடனே இவங்க கொடுத்துட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பணம் இருக்குது, ஆள் இல்லை. அதைத்தான் நம்ம இப்போ வரை செட்டிய பணம் வச்சு நமக்கு இன்னைக்கு நம்ம ஏழு நாள் போகிறப்ப பணம் நம்ம நகையெல்லாம் வச்சு கொடுத்து போனால் அவர் பாதுகாத்துக்கிடுவாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒப்படைச்சிட்டு போகிறோம். அதே மாதிரி ஐயனார், இதெல்லாம் நம்ம முதல்ல வெளியே அங்கங்க இருந்தது. இப்போ நம்ம நிர்வாகத்தை பெருசாக கூட நம்ம எல்லாத்தையும் உள்ள நம்ம ஒரே இடத்துல வச்சிருக்கோம். நமக்கு இதுதான் மெயின், நம்ம இதுதான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்க சொன்னீங்களா இந்த அக்னி சட்டி இதெல்லாம் இல்ல நம்ம பாரம்பரியத்துல திருவிழா வியாழக்கிழமை ஆரம்பிக்கும். குத்துவிளக்கு பூஜையோட கொலைப்பட்டி அதெல்லாம் போட்டியெல்லாம் நடக்கும். நமக்கு அம்மனுக்குன்னு உள்ளதில் குத்துவிளக்கு பூஜை நம்ம மாசம் பௌர்ணமி பண்றோம். திருவிழா அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக பண்றோம். எவ்வளவு பேர் வராங்களோ கிட்டத்தட்ட 600-700 பேர் வராங்க. அவ்வளவு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கு ஒருத்தவங்க பாட்டு படிக்கிறாங்க. அந்நேரம் அவங்க பாட்டு படிக்கும் போதே ஒவ்வொருத்தருக்கும் அந்த சாமி வேகம் உட்காந்துக்க மாதிரி ஆட ஆரம்பிச்சாங்க. இப்போ கருப்பனுக்கு படிக்கிறப்ப நம்ம கருப்பனுக்கு நமக்கு இறங்குற காமராஜுக்குமே சாமி இது பண்ணுவாங்க. அது இது நடக்கும். இதுக்கப்புறம் மால் பண்றது, நம்ம முக்கியமானது மால் பண்றது. மால் பண்றதுங்கிறது நம்ம பூக்குழி எந்த இடத்துல ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய உத்தரவு. அதை கருப்பன் தான் அந்த எல்லையை காட்டுவார். நம்ம கருப்பனை லேசாக வைக்க முடியாது. கருப்பன் வெளியே தான் இருக்காரு. ஆனா எல்லைக்கு அவர் தான் கட்டுப்பட்டவர். நீங்க உள்ளுக்குள்ள என்ன வேணாலும் யார் வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா எல்லைக்கு வெளியே வந்தாச்சுன்னா அவர் கண்ட்ரோல தான் நம்மளே இருக்காங்க. அவர் சொல்ற நம்ம கேட்டுட்டாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க இவ்வளவு தூரம் பாக்குறீங்க, ஏன் நீங்க தேங்காய் உடைக்கல, நீங்க கூட நடத்துறேன். நான் அந்த விஷயத்துல போக மாட்டேன். ஏன் கேட்டா அவர் அதை கரெக்டா செய்யறாரு. அது ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒண்ணு இல்லாட்டினா எல்லாரும் சங்கடப்படுவாங்க. அதனால அவர் பொறுப்பு எனக்கு தோற வச்சிருக்கேன். அவர் கொடுக்கக்கூடிய எல்லையில கண்டிப்பா மால் பண்ணணும். அதை மாற்றி பண்ணா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம கற்பனோட இதை நம்ம ஏற்றுக்க முடியாது, அதை தாங்க முடியாது. அதனால நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதை இது பண்ணி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த மால் பண்றப்ப அந்த பெத்தனாச்சி பெரியாண்டவர் ஐயனா கருப்பேன் 3 பேரையும் கூட்டு வச்சு தான் பண்றாங்க. எனக்கு நான் இப்போ ஒரு 2-3 வருஷமா சொல்றேன், எல்லாருக்கும் சாமி இறக்கி, ஏன்னா எல்லாரும் அவங்களும் 21 நாள் வரது வந்துட்டாங்க, அவங்களே இறக்குவோம், அவங்களே வாய்தா இருக்க சொல்லுவோம் சொல்லி நான் கேட்டுட்டே இருக்கேன். போன வருஷம் கொஞ்சம் பண்ணோம்.
இந்த வருஷம் மீதி இருக்க முடியும் கொஞ்சம் இறக்கி விட்டு பண்ணணுங்கிறது என்னோட ஆமா. மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு சிலருக்கு வாய் அப்பதான் இருக்காது. நீங்க அநியாயம் கூப்பிட்டீங்கன்னா நீங்க சொல்றீங்களா ராக்காச்சியா காணும் அதை காணுட்டு உள்ளுக்குள்ள இருப்பாங்க. அதை நம்ம கூப்பிட்டு கேட்டா தான் தெரியும். எல்லாருக்கும் வாயில இருக்காது. நீ சொல்லுப்பா, நீ யார் பண்ணி என்ன வந்துருக்கா அப்ப சொல்லிடும். நான் இன்னாலுப்பா அடிக்கும். அப்போ உன் எல்லை இது பண்ணா அது எல்லை காமிக்கும். நீ உன்னோட இது என்னன்னா அது அதோட பணத்தை சொல்லும். இப்படிதான் ஒன்னா கண்டுபிடிக்க முடியும். எல்லாருமே நம்ம அப்படியே அடுத்த ஜெனரேஷன் எப்படி வராது அப்படிலாம் வராது. இப்ப நான் இறங்கிருக்கேன், அடுத்து என் பையன் அதுல இல்ல, என் பேரன் அப்படி வருவான்னு நான் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் அது முடிவு பண்ணும். அது நம்ம எதுனாலும் நம்ம ஏத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு நான் பெருசு, என் குடும்பம் அப்படிலாம் நம்ம கிடையாது. இன்னைக்கு பத்தனாச்சாரங்க யாருமே அந்த குடும்ப வாரிசுல வரல. நான் ஒருத்தன் எங்க பெரியப்பா அடுத்து வந்திருக்கேன். நான் வந்திருக்கேன்னா நானே இறங்குறது பெரிய பெத்தனாச்சியா தான் இறங்கிட்டு இருந்தேன். என்னையவே கேள்வி கேட்டாங்க, நீ இப்ப பெரியாண்டவர் வந்து நீ பெத்தனாச்சிக்கு முதல்ல இறங்கிட்டு கேட்டாங்க. ஏன்னா அது உருமாத்தி கொடுத்துச்சு. அவரால் முடியாது. அவர் 50 வருஷம் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன்னு சொல்றப்ப அதுக்கப்புறம் அவர் இறங்கினாரு. ஆனா அந்த வருஷமே என்னை அதை மாத்திருச்சு. எனக்கு போதும்னு சொல்லி சொன்ன உடனே எனக்கு அதோட அதாவது இதோட ஆட்டம் வேற அதோட ஆட்டம். பெரியாண்டவர் வந்து ரொம்ப சாந்தமான குணம் உள்ளவர். அவருக்கு கோபமே வராது. அவர் ரொம்ப ரொம்ப இதா ஆக்ரோஷமா ஆடி அப்படிலாம் செய்ய மாட்டார். அவர் ஆட்டுக்கு அமைதியா இருப்பா செய்வாரு. ஆனா அவருக்கு கோவம் வந்தா அது எல்லை மீறியும் போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். அது கம்மாயில இருந்து இப்ப நம்ம கும்பாசோட மண் எடுத்து பண்ணதுக்கப்புறம் உள்ள ரொம்ப பவர் ஏறி அந்த இதோட பாத்தீங்கன்னா எனக்கு உடம்பு முறுக்க மீதி அதெல்லாம் செய்யாது. இங்க என்னைக்கு இங்க வந்து வச்சோமோ அன்னைக்கு வந்து உடம்பு அப்படி முறுக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் காட்ட கட்ட விடுது. ஒரு சில மாற்றங்கள் இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா பவர் இருக்கு. ஆனா நம்ம தெய்வத்துல எந்த தெய்வமே குறை கிடையாது. எல்லாமே நல்லா பரிபூர்ணமா இருக்காங்க. நம்ம போய் இது பண்றது பொறுத்தான் இருக்கு. வழிபாடு பண்றதுல அந்த தெய்வம் இருக்கிற தன்மையை வந்து காட்டணும். இப்ப மரலாடுறப்ப வந்து கருப்பை வந்து எல்லையை காமிச்சு நம்மளுக்கு வந்து அது மாதிரி மறுநாள் காலையில நம்ம கடல்ல இருந்து அந்த வேல் குத்துறதுன்றது எதுக்கு அந்த பெரியாண்டவர் அவர் கொடுத்த எல்லையை நம்ம வந்து நிப்பாட்டோம். இந்த எல்லையில தான் உறுதி பண்ணணும். எல்லையை உறுதி பண்றதுக்கு பெரியாண்டவர் தான் பொறுப்பு. எல்லையை காமிக்கிறது கருப்பசாமி, எல்லையை உறுதி பண்றவர் பெரியாண்டவர். அவர் உறுதி கொடுத்தோடனே அந்த இடத்த நம்ம பண்ணிட்டு அதை நம்ம சுத்தி ஸ்ப்ரே பண்ணி நிப்பாட்டிடுறோம். மறுநாள் காலையில தீர்த்தம் எடுக்க போறோம். கடல் தீர்த்தம் அந்த காலத்துல இருந்தே கொண்டு வந்தது. தீர்த்தம் எடுத்து கொண்டு சாமிக்கு அபிஷேகம் பண்றது செய்யறது எல்லாம் முடிஞ்சா அப்புறம் அவங்க பொங்கல் வைக்கிறவங்க, அவங்க நேர்த்திக்கடன்களை முடி எடுக்கிறவங்க, கால் ஊத்துறவங்க எல்லாமே அவங்க நேர்த்திக்கடன் பண்ணுவாங்க. சாயந்தரம் ஒரு இந்த இப்ப முளைப்பாரி இது வருது, அது முடிஞ்ச உடனே பூக்குழி வளர்க்குறது. அதுவுமே வந்து அந்த நம்ம 21:8 சைஸ் நம்ம எப்பயுமே வைக்கக்கூடிய சைஸ். 21:8 நீளம் 21 அடி, அகலம் 8 அடி. இதுல ஆழங்கள் வந்து ஒவ்வொரு சில நேரம் ஒவ்வொரு மாதிரி மாறும். நீங்க இவ்வளவுதான் வெட்டு அவ்வளவுதான் வெட்டு நம்ம சொல்ல முடியாது. அது என்ன அமைப்பு வருது அதான். சில நேரம் கூடுதலாவும் நீங்க அது இறங்கக்கூடிய நேரத்துல தான் தெரியும். நீங்க வெட்டும் போது எதுவுமே தெரியாது, உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியும். இறங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சில நேரம் காலில் வந்து நம்ம பாதம் உள்ள பதிஞ்சு போற அளவுக்கு எல்லாம் இருக்கும். ஒரு சில நேரங்களும் மேல இருக்காப்புல இருக்கும். அது அதோட அமைப்பு தான். நீங்க அவ்வளவு கூட்டி இவ்வளவு கூட்டலாம் யார் சொல்றதெல்லாம் பண்ண முடியாது. இது நம்ம பூக்குழிக்கு மால் பண்ணிடுறோம். அப்புறம் அந்த பாவை விளக்கு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ராத்திரி 11:30 மணிக்கு மேல நம்ம பூக்குழி இறங்குறதுக்கு பிள்ளையார் கோயில போய் எல்லாத்துக்கும் அருளேத்தி இது பண்றோம். அப்போ வந்து ஒரு சிலர் ஒரு சின்ன இது பண்றாங்க. இந்த வேல் குத்துறது, இந்த கத்தி குத்துறதெல்லாம் எதுக்காக வேண்டாம் சொல்றேன். நம்ம பூக்குழி இறங்கும் போது நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இறங்கணும். அது ரத்தம் பண்றது. நீங்க கத்தியவோ ஏதோ குத்துனீங்கன்னா உடம்புல ரத்தம் வரும். அப்ப நீங்க ரத்தக்காவோட அம்மாட்ட போற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அவங்க சொல்றது. அவங்கள போய் நீங்க இப்படி பண்ணா உங்களை கெடுத்து வைக்கலாம் அந்த மாதிரி இல்லை. அடுத்து காவடி இருக்கிறாங்க இல்லையா, அது முருகன் கோயில் இருக்கிறது. நமக்கு முருகன் உள்ள ஒரு அம்சம் தான். நம்ம அதுக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்யல. அதை இங்க கொண்டு வராங்க. இதெல்லாம் ஒரு சில இதை நம்ம தவிர்க்கணும். குலதெய்வ கோயில்ல என்ன பாரம்பரியம் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம சின்னாங்கிறது இல்ல. இந்த கோயிலுக்கு அமைப்பு கூப்பிடுதான். அதுக்கு நீங்க என்ன வேணாலும் செய்ய. நீங்க 10 தடவை இறங்குறீங்களா இறங்க, என்னன்னா ஒண்ணு பண்ணீங்க பண்ணிக்கீங்க. இந்த மாதிரி புதுசு புதுசா உனக்கு கொண்டு வந்து நாளைக்கு இதோட அமைப்பே மாறிடும். வழிபாடு முறையே மாறிடும். எல்லாரும் அந்த காவடி எடுக்கிறதுக்கும் அழகு கூத்துறதுக்கும் வேற வேற வழிபாடு முறையில உள்ளார கொண்டு வர அந்த பூக்குழியோட இது நீங்க கொண்டு வர ஒண்ணா நம்ம வந்து பூக்குழியோ முக்கியத்துவம் கொடுத்து பூக்குழிக்கு இறங்குறதுக்கு உண்டான வழிபாடு முறைகள் என்ன, விரத முறைகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பூக்குழி இறங்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதெல்லாம் வேற எந்த முறைகளும் இல்லாம இறங்குறதுக்கு உண்டானதை மட்டும் நம்ம இன்னும் நல்லா சொல்லணும்னா பழைய ஆளுங்க முதல்ல ஆரம்பிச்சப்பெல்லாம் வந்து இந்த 7 பேர் கிடையாது. கோயில் பூசாரி மட்டும் தான் இறங்குவாராம். அது நடுக்குள்ள நின்று சொல்லுவாராம். இப்படிலாம் வளர்த்தலாம் இதெல்லாம் கிடையாது. அப்படி மேல ஏறி நின்று அப்ப வந்து மொத்தமே ஒரு 10-15 ஃபேமிலி அதுதான் வருவாங்களாம். அப்ப வரவங்க எல்லாமே அங்கங்க நிப்பாங்க, சுத்தி நிப்பாங்களாம். அப்ப அவர் சொல்றாரு, கத்தி வெட்டிக்காரங்க சாலி சந்திரன் வந்துருக்கீங்க. அப்ப நம்ம இவ்வளவு டவுன் கிடையாது, இந்த கிராமத்துல வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோன்னே அவங்க போய் நின்னவனே, நீ இதுக்காக வந்துருப்பா, உனக்கு இப்படி இருக்கும்பா, நீ இது செய்யப்பா அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி தான் உத்தரவு கொடுப்பாரு. அப்ப இவ்வளவு பேர்லாம் கிடையாது. அதுவும் கம்மி, மல்லாடியிலும் கம்மி. இப்பதான் நம்ம அந்த மல்லாடி எல்லாம் மாத்திக்கிட்டோம். இப்ப அண்ணாச்சி வந்து சொன்னதுல மெயினா வந்து அவங்க பெரிய வந்து உங்களுக்கு ஒரு 58 வருஷமா பூக்குழி இறங்குனாங்க, மதுரை வீராசாமி இறங்குனாங்க. அதோட பாரம்பரியமா அண்ணாச்சியும் வந்து அந்த பெரியாண்டவரோட இதுக்கு பாரம்பரியத்துக்கு இறங்கியிருக்காங்க. நீங்க வந்து அந்த பாரம்பரியமா உங்களுக்கு வந்து நீங்க இறங்கணும்னு இறங்கினீங்களா அண்ணாச்சி, இல்ல அந்த சாமி வந்து அந்த பாரம்பரியத்தை உங்களுக்கு எப்படி அதை கொடுத்துச்சு உங்களுக்கு, அதுவா அருள் வந்து அது எப்படி கேட்டீங்கன்னா, நான் இங்க கடை போட்டேன் 2 வருஷம் இங்க கடை போட்டுருந்தேன். நம்ம கரெக்டா நம்ம கோயில் நேரம் இப்ப நம்ம இது கட்டிட்டோம். அதுல ஒரு கூரை போட்டு வெத்தலை கடை போட்டுருந்தேன். காலையில ஐஸ் வெட்டியே கழுவிக்கிட்டு இருக்கேன். இவங்க கடல்ல இருந்து தீர்த்து எடுத்து வராங்க, என்னைய தாண்டி போறாங்க. என்னால நிக்க முடியல, ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் வெறும் கையில தான் கட்டியிருந்தேன். எனக்கு முடியாம உள்ள போய் ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஆடி எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கே தெரியாது. அப்புறம் இருக்கவங்க எல்லாம் போய் சொல்லுங்க, உங்க பையன் சாமி ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கூட்டு போய் தீர் போட்டு என்ன ரூம்ல விட்டாங்க. நான் அதுக்கப்புறம் எப்பயும் போல கடையில தான் இருந்தேன்.
ராத்திரி பூக்குழி இறங்க எல்லாரும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. பிள்ளையார் கோயில் தான் பூக்குழி இறங்க எல்லாரும் போயிருக்காங்க. என்னால நீ அங்க போகணும்னு என்னை யாரும் தள்ளி வர மாதிரி இருந்துச்சு. நான் பனியன் போட்டிருக்கேன், கோயிலுக்குள்ள போனது அந்த எண்ணம்லாம் எல்லாம் போய் நிக்கிறேன். அப்போ வந்து நமக்கு பந்தல் போறவர் பால் தேவர் ஒருத்தர், அவர் வருஷம் இறங்கிடுவாரு. அவரோட கடைசியால அவர் அப்படி இறங்குவார், மணியனோட இருப்பாரு, வேஸ்டோட இருப்பாரு, அப்படி இறங்குவார். அந்த மாதிரி நான் போய் நிக்கிறேன். அவர் என்ன நினைச்சிருந்தல மாலையை போட்டு விடுங்க சும்மா நிற்க அப்படிங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு என்ன நினைவுனே தெரியல. நான் இறங்கிடுறேன். அப்புறம் தான் வீட்டில் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்க. தெரியல, எல்லாரும் மாலையை போட்டாங்க, நான் வந்து இறங்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் இன்னும் நல்லா சொல்ல போனா நான் கடவுள் இருக்குங்கிறத நான் அன்னைக்கு தான் உணர்ந்தேன். அதுக்கு முந்தி நான் அதுல அந்த விஷயத்தை நான் கொஞ்சம் தள்ளிட்டா இருந்தேன். இது நான் உணர்வு. இதுதான் நம்மளுக்கு மெயினான விஷயம். நம்மள வந்து சாமி வந்து பாரம்பரியமா நம்ம பங்காளிகள் வந்து ஒரு கூட்டமா குழுவா வந்து நம்மளுக்கு பணிவிடையா நம்ம வந்து தொடர்ந்து நம்ம குலதெய்வத்தை கும்பிட வர்றப்ப அதுவே வந்து அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு இறங்கி அதை வழி நடத்தி கொண்டு போகும். அதுக்கு உதாரணமே நம்ம வந்து அண்ணாச்சி தான். அதையும் பெத்தனாச்சிக்கு முன்னாடி காவல் வந்து கூட இருக்கிற சகோதரன் மாதிரி அந்த பெரியாண்டவர் இருக்கிறப்ப அந்த பெரியாண்டவர்ன்ற பாரம்பரியத்தை அண்ணாச்சிக்கு வந்து சாமியை வந்து கடத்திருக்கு. இதுதான் இதே மாதிரி கருப்பசாமிக்கு ஒரு குடும்பமா ஒரு 6-7 பங்காளிகள் அண்ணன் தம்பிகள் இருக்கப்ப அதுல ஒருத்தருக்கு வந்து ஒரு தெய்வம் நம்மளுக்கு வந்து இறங்கும். அதே மாதிரி ராக்கு பெக்குச்சிக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம சங்கம் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லா தெய்வங்களுக்குமே வந்து அருளாடிகள் இருந்திருக்காங்க. இது வந்து பெரியாண்டவருக்கு அண்ணாச்சி மூலமா பெரியாண்டவருக்குரிய நம்ம பூஜை முறைகளை அண்ணாச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பேச்சிக்கு வந்து ஒருத்தவங்க புதுசா வந்திருக்காங்க. ஐயனாருக்கு இருந்தவர் ஒரு அண்ணாச்சியோட சேர்ந்து இறங்கினவங்க, அவங்க மறைவுக்கு அப்புறம் இப்ப ஒருத்தர் வந்து இறங்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி பாரம்பரியமா நம்ம குடும்பமா ஒற்றுமையா வழிபட வர்றப்ப நம்ம தெய்வமே வந்து அந்த குடும்பத்துல வந்து இறங்கி நம்மள வழிபடுத்தி கொண்டு போகும். இதுதான் நம்ம குலதெய்வ பாரம்பரியம் வந்து தொடர்ந்து நடக்கிறதுக்கு உண்டான அடிப்படை விஷயம். அப்ப வந்து நம்மளுக்கு இருக்கிற பரிவார தெய்வங்கள் வந்து எல்லா தெய்வமுமே வந்து நம்மளுக்கு வந்து பூக்குழி இறங்கி நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நம்ம வந்து தென்னீர் பூசிட்டு போறதுதான் நம்மளோட கோயில்ல அடிப்படை பாரம்பரியம். அதுக்கு தகுந்த மாதிரி சாமியை இப்ப அண்ணாச்சி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து சாமி மேல ஓரளவுக்கு தான் பக்தி, அவங்க வந்து சாமி கும்பிட்டு போறதுக்கு தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் மதுரை வீராசாமி அவங்க வந்து நம்ம கோயில் செயலாளராகவும் இருந்திருக்காங்க. நம்ம பெரியாண்டவருக்கும் 58 வருஷம் பூக்குழியில இறங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாரம்பரியத்தை யாருக்கு கடத்தணும் அப்படின்றத அந்த நம்ம தெய்வமே வந்து இருந்து இந்த மாதிரி நிலையில சாதாரண நிலையில வேலை பார்த்துட்டு இருந்தவங்களையே பூக்குழி இறங்க வச்சு சாமிக்கு உரிய நம்ம கைங்கரியத்தெல்லாம் செய்ய வச்சிருக்கு. இதுதான் குல தெய்வத்தை வந்து நம்ம ஒற்றுமையோட கும்பிட வர்றப்ப அந்தந்த பங்காளிகள் ஒரு 50 பேர் 100 பேர் ஒரே ஒரு வகையாராவை சேர்ந்தவங்க இருக்கிறப்ப அதுல இருந்து சாமியே வந்து நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றதுக்கும் நம்ம சாமியோட கடமைகளை செய்யறதுக்கும் வந்து சாமியே வந்து ஆள்களை வந்து அனுப்பும். அப்படி இருக்கிறதுல மெயினானதான் நம்ம பெரியாண்டவர் அண்ணாச்சி. இப்ப நம்ம பெரியாண்டவரோட வழிபாடு முறைகள் என்னன்னாச்சு, அவருக்கு என்ன படைக்கணும், அவரோட குணாதிசயம் என்ன, நம்மளுக்கு என்ன படைச்சா அவர் வந்து அவர் வேமா ஏத்துக்கிட்டு வர்றாரு. பெரியாண்டவருக்கு வந்து வெள்ளை பொங்கல் தான் வைப்பாங்க, உப்பு போடாம வெள்ளை பொங்கல் வெண்பொங்கல் சொல்றாங்க. அந்த வெள்ளை பொங்கல் வைக்கணும். வெள்ளை பொங்கல் அது போக பஞ்சாமிரத்தை பிணைஞ்சு வைக்காம பழங்களா பஞ்சாமிரத்தை பழங்களை பழங்களா வச்சு படைக்கிறது அவருக்கு படையில வைக்கிறது. இதுதான் முறை. இதுல இன்னும் நல்லா இன்னும் ஒருத்தரை விட்டுட்டேன், நம்ம முனியன். அவர் வந்து கருமல் முத்துகிருஷ்ணன் சொல்லி ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா இறங்கி வந்தவர். அவர் இறங்கி வர்றப்ப அந்த வேகமே நீங்க கூப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்படி அவர் கையில வச்சிருக்க இது எப்படி கேட்டீங்கன்னா, இரும்புல வேலு, அதுல நடுவில் ஒரு பிளேட் இருக்கும், அதுல 4 மணி தொங்கும். அதுதான் அவருக்குள்ள ஆயுதமே. அதை அவர் நடந்து வரும்போது அந்த மணில இருந்து சத்தம் அவ்வளோ இதாக கேட்கும். அந்த பூக்குழிக்கிட்ட வந்தவொடனே அவர் ஓங்கி ஒரு குத்துவாரு. குத்து இப்படி எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டாரு. இப்படி சிரிச்ச மணிக்கு இறங்குவாரு. அது வந்து அதை பார்க்குறவங்களுக்கு உண்மையிலே பேசி வச்சிடும். அதை நான் பக்கத்தில் அது நான் இன்னும் பக்கத்தில் அது கூட இருந்து பார்த்தனால எனக்கு அது இன்னும் நினைவா இருக்கு. அது ஊடால 2-3 வருஷமா அதுக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ 2 வருஷமா அதுக்கு ஆள் வந்துட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமா மன நிறைவா இருக்கு. கரமல்லா அண்ணாச்சி சொன்ன மாதிரி முத்துகிருஷ்ணன் அண்ணாச்சிவங்க முனீஸ்வரருக்கு பாரம்பரியமா வந்து இறங்குவாங்க. அவங்களோட ஊர் வந்து கருமல்னு நம்ம இங்கதான் இருக்கு பக்கத்துல. அப்படி அவங்களோட மறைவுக்கு அப்புறம் அவரோட வாரிசுகள் வந்து எப்படி வரும் அப்படின்றப்ப இதே மாதிரி அண்ணாச்சி சொல்ற மாதிரி ஒரு சாமி கும்பிட்றதுல அதிக ஈடுபாடு இல்லாம இருக்கிற பெத்தராஜ் அண்ணன் வந்து நம்ம இறங்கணும்னு அவங்களோட பங்காளி வகையாளர்களை பேசி அவரா வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த இடத்துல வந்து நின்னப்ப நம்ம எப்படி பூக்கள் இறங்குவோம், அப்பாவோட பாரம்பரியத்தை நமக்கு கொண்டு போகணும், சாமி நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி வந்து செய்ய போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் காப்பு கட்டுறாரு. நம்ம நல்லா சாமி கும்பிடுறாரு. நம்ம வந்து உங்களுக்கு மால் செய்யற பூஜையிலையும் கலந்துக்கிறாரு. பூக்குழி இறங்க வர்றப்ப வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்ப வரைக்கும் அவருக்கு வந்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்ப அண்ணாச்சி சொன்னாங்கல்ல, இப்ப அந்த உங்க வல்லைய மாதிரி இருக்கும் உங்களுக்கு கம்புல மணி குத்தி அந்த வல்லையத்தை வந்து அவங்க அப்பா இறங்குனதுன்னு சொல்லி இப்ப பாருங்க புள்ளரிக்குது நம்மளுக்கு. அதை கொண்டு வந்து அவர் கையில கொடுத்த உடனே அவங்க கூட பிறந்த சகோதரரே சொன்னாங்க அவரோட முகமே மாறிடுச்சு அப்படின்னு. அவங்களோட அப்பா அண்ணாச்சி சொன்ன மாதிரி முத்துகிருஷ்ணன் அவங்களோட முகமே அவர்கிட்ட வந்து அவரோட முகம், கண்ணு, உருவம், உடல் மொழி எல்லாமே மாறி அவரை அறியாமையே வந்து அவங்க அப்பா எப்படி முன்னங்கால் வச்சு பின்னங்காலையும் ஒரு மாத்தி ஒரு ஸ்டெப்பு போட்டு வருவாரோ அதே மாதிரி இறங்கி வெளியில வந்திருக்காரு. எல்லாரும் அவங்க பங்காளி எல்லாம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி முடிச்ச பிறகு அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. எனக்கு வந்து அந்த வல்லையத்தை அவங்க அப்பா வச்சிருந்த அந்த ஆயுதத்தை வச்சு இறங்குறத அதை கையில கொடுக்குற வரைக்கும் இல்லாம அப்ப அந்த ஆத்மாவும் சரி நம்ம குலதெய்வமும் சேர்ந்து இறங்கி அந்த பங்காளி வகையார மூலமா அவரை முனீஸ்வரருக்கு உண்டான பாரம்பரிய கைங்கரியங்களையும் கடமைகளையும் செய்யறதுக்கு வழியா செய்யறதுக்கு அவங்கள இறங்கிருக்கு.
அப்ப நம்ம வந்து சாமியை நோக்கி வரணும். அந்தந்த பாரம்பரியத்துல முன்னாடி இறங்கினவங்க சாமிக்குரிய கடமைகளை வந்து செய்யறதுக்கு வந்தா நம்ம சாமியே வந்து நம்மள கடமையை செய்ய வைக்கிறதுக்கு உண்டான வழியை கொடுப்பாங்க. அந்த பங்காளி வகையாரெல்லாம் அவங்க வந்து திண்ணீர் பூசி ஆசீர்வாதம் பண்றப்ப அந்த வம்சம் வந்து நம்மளுக்கு விருத்தி ஆகும். இதே மாதிரிதான் பெத்தனாச்சியோட பரிவாரங்கள்ல ஒவ்வொரு வகையார அந்தந்த சாமிக்கு இறங்குறாங்க. அவங்க வந்து எல்லா பங்காளிகளுக்கும் பூக்களி முடிஞ்சோடனே ஆசீர்வாதம் பண்றதுதான் நம்மளோட மெயினான பாரம்பரியம். இப்ப நம்ம கோயில்ல வந்து முன்னாடி விநாயகர் இறங்கிட்டு இருந்தாங்க. இப்ப இல்ல, பெரியாண்டவருக்கு அண்ணாச்சி வந்து இறங்குறாங்க. கருப்பு சாமிக்கு வந்து நம்ம காமராஜ் அண்ணன் முன்னாடி சுந்தரமணியன் அண்ணாச்சின்னு சொல்லி இறங்கியிருக்காங்க. அவங்களோட வாரிசு காமராஜ் அண்ணன் இறங்குறாங்க. இப்ப பேச்சுக்கு ஒரு அம்மா இறங்குறாங்க. ராக்குக்கு இப்ப ஆளு வந்து இல்ல பாரம்பரியத்துல. இதே மாதிரி நீங்க வந்து அந்த பாரம்பரியத்தை வழிபடுறவங்க ராக்கு பேச்சு வந்து நல்லா கும்பிடுங்க. அவங்க நம்மகிட்ட வந்து செய்வாங்க. அதே மாதிரி முனீஸ்வரருக்கு இப்ப பத்திராசன் இறங்குறாங்க. அவங்க வாரிசுல வந்துருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஐயனாருக்கும் வாரிசு முறையில இல்லைன்னாலும் ஒருத்தர் வந்து இப்ப ஐயனாருக்கு வந்துட்டாரு. அது அந்த வம்சத்தை கடத்தி அடுத்தடுத்து கொண்டு போகும். இப்ப செட்டியப்பனுக்கு இறங்கின செட்டியப்பனுக்கு இருக்காங்களா இப்ப இறங்குறாங்க. இப்ப இறங்குறது இல்ல. அப்ப நம்ம வந்து செட்டியப்பன் நீ வந்து இறங்கி எங்களை ஆசீர்வாதம் பண்ணு, நம்ம வந்து எல்லாரையும் கும்பிட்டு சாமியை நல்லபடியா வழிபாடு பண்ணி நம்ம பண்றப்ப செட்டியப்பன் நம்மளுக்கு வருவாரு. அப்ப அந்தந்த சாமிக்குரிய பாரம்பரியத்துல இருந்து வர்ற பூக்குடி மரளாடிகள் வந்து இறங்கி எல்லாரும் நம்ம வந்து அவங்கள வழிபட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறப்ப நம்மளுக்கு வந்து வம்ச விருத்தி, தேவையில்லாத சிக்கல்கள் அந்த மாதிரி இதுகள்ல இருந்து இப்ப இளைய தலைமுறை நிறைய சிக்கல்களை சந்திக்கிறாங்க. எங்க போய் நம்மளை வந்து தெளிவடைஞ்சிக்கிறது அப்படின்றது தெரியல. ஓவர் டிப்ரெஷன், டென்ஷன்ல வேலை பார்க்கறது, கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நம்ம எங்க போய் நம்ம வந்து நம்மளோட மன சுமையை இறக்கி வைக்கிறதுக்குன்னு தெரியாம இருக்காங்க. அதனால பல பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்து போகுது. நீங்க நம்ம குலதெய்வத்துல வாங்க, உங்க மன சுமைகளையும் மன குறைகளையும் குலதெய்வத்திட்ட வந்து சொல்லுங்க. நம்ம குலதெய்வம் நம்மளை காக்குறதுக்கு தான் இருக்கு. நீங்க எங்கேயுமே போக தேவையில்லை. நம்ம குலதெய்வத்தை வந்து ஒரு அரை மணி நேரம் இருந்து ஒரு தியானமோ வழிபாடு பண்ணிட்டு உங்க மன குறைகளை வந்து இறக்கி வச்சீங்கன்னா நம்ம தெய்வமே நம்மளுக்கு போதும். நம்மளை வந்து நம்மளோட கடைசி காலங்கள் வரைக்கும் நம்மளை வழி நடத்தி கொண்டு போகும். இப்ப அண்ணாச்சி சொன்ன வழிமுறைகள்ல நம்ம வந்து பெரியாண்டவரை வணங்கி நீங்க வேணம் வணங்கி வர்றப்ப அவரோட அனுக்கிரகத்தை பூரா நம்மளுக்கு வந்து செய்வார். இது வரைக்கும் நம்ம கோயில் வழிபாடு முறைகள் இதை பத்தி அண்ணாச்சி நம்ம இப்ப கோயில் வழிபாட்டுக்கு வந்த இடைப்பட்ட நேரத்துல நம்மளுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நிறைய சிலது விட்டு போயிருக்கலாம், சில விளக்கங்களுக்கு சந்தேகங்களுக்கெல்லாம் இதுக்கு நம்ம இதுக்கப்புறம் நேரம் ஒதுக்கி நம்ம வந்து மீண்டும் வந்து இப்ப நம்மளுக்கு பூஜை காரியங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால இப்போதைக்கு அண்ணாச்சி வந்து நம்ம கோயில் பாரம்பரியம் என்ன, நம்ம வழிபாடு முறைகள் என்ன அதெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமும் நம்மளுக்கு இதுல இருக்கிற சந்தேகங்களை அண்ணாச்சி வந்து இன்னொரு நாள் நம்மளுக்கு இன்னும் வந்து தெளிவா விளக்கம். உங்க சந்தேகங்களை நீங்க வாட்ஸ்அப்லேயே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் அந்த வாட்ஸ்அப்ல பதிலாவே சொல்லிடுறேன். அவங்கவுங்க சந்தேகங்கள்ல வந்து குழுவில் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிங்கனாலும் சரி, இல்லை அண்ணாச்சிக்கு நேரடியாக அனுப்பிச்சாலும் சரி, அண்ணாச்சி அதுக்குரிய விளக்கங்களை வந்து கரெக்டாக வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு சாமி தட்டுப்படுது, பூக்குழி இறங்கணும், இல்லை இந்த மாதிரி வழிபாடு முறைகளில் வந்து எனக்கு இந்த மாதிரி டவுட் இருக்கு, விரத முறைகளில் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நேரடியாக அண்ணாச்சியை தொடர்பு கொண்டு நீங்க பேசி அதுக்கு உண்டான விளக்கங்களை வந்து வாங்கிக்கலாம். நன்றி அண்ணாச்சி, ரொம்ப நன்றி.